ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது எல்சி லைஃப் கிரியேஷன். நான் உங்கள் ஜீவா. அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, யூடியூப் தெம்ப்ளைன் உருவாக்குவது எப்படின்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது யூடியூப் தெம்ப்ளைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம், அதுக்கு மேலே ஒரு தெம்ப்ளைன் செட் பண்ணுறது தான். அது நிறைய பேருக்கு எடிட் பண்ண தெரியாமல் இருக்கும். அதனால் இந்த வீடியோ உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான முறையில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, போன வீடியோ நம்ம எதை பற்றி போட்டிருந்தோன்னு கேட்டிங்கன்னா, வீரப்பன் அவர்களுக்கு நினைவு நாள் பேனர் எடிட் பண்ணி போட்டிருப்போம். அந்த வீடியோ நான் மேலே கார்ட்ஸில் தரேன், நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா ரெட் கலர் பட்டன் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பெல்லைக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிச்சிங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு எடிட்டிங் வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ நம்ம பிக்சார்ட் ஆப்பில் தான் வச்சு எடிட் பண்ணியிருப்போம். அதனால் பிக்சார்ட் ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. நான் யூஸ் பண்ணுற பிக்சார்ட் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருந்தேன். நிறைய பேருக்கு அது யூஸ் ஆகலன்னு சொன்னாங்க. அது என்ன ப்ராப்ளம்லாம் பார்த்து சொல்கிறேன் நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பிக்சார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு இதுமாரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். அதுக்காக கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை நீங்கள் தொட்டிங்கன்னா இதுமாரி நம்மளுக்கு ஸ்டார்ட் டு எடிட்டிங் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அது நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணே போனீங்கன்னா கலர் பேக்ரவுண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த எரேசர் ஃபார்மேட்டில் இருக்குது, அதுதான் நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னா அதில் கொஞ்சம் எடிட் பண்ணால் கொஞ்சம் ஹெச்டி குவாலிட்டியில் கிடைக்கணும். அதனால் நீங்கள் அதில் எடிட் பண்ண கற்றுக்கோங்க. அப்போ தான் பார்க்குறது நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் அங்கே தந்துருப்பாங்க. நம்மளுக்கு இப்போ தேவையான சைஸ் நம்ம இப்போ எப்படி எடுக்கணும்னா, அந்த ரைட் சைடில் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா கிராப்னு ஒரு செக்ஷன் இருக்கும், நல்லா கார்னரில் இருக்கும். அதில் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா நம்மளுக்கு இப்போ எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நம்ம எடிட் பண்ண கற்றுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த வந்து நிறைய சைஸ் இருக்கும். இதில் நம்ம யூடியூப் வீடியோக்கு அதோட டெம்ப்ளைன் வைக்கிறதுக்கு அது மொத்தம் 16:9 ரேஷியோ தான் அதுக்கு தேவைப்படும். அதனால் அந்த சைஸ் நம்ம எடுத்துக்குவோம். அது வந்து நம்ம பிக்சார்ட் ஆப்பில் அது அவைலபிளாக இருக்குது. அதனால் நம்ம ஈஸியான முறையில் அதை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த சைஸை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சூஸ் பண்ணுறோன்னே நம்மளுக்கு இதுமாரி கிடைக்கும் பார்க்குறதுக்கு. அந்த முக்கியமானதாக அந்த 16:9 ரேஷியோ தான் அந்த சைஸு. ஏன்னா நம்மளுக்கு வீடியோவுக்கு ஃபுல்லாக அதுதான் கவர் ஆகும். நிறைய வீடியோவுக்கு இந்த டெம்ப்ளைனை பார்த்து நிறைய பேர் உள்ளே வருவாங்க. அதனால் டெம்ப்ளைனும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு பக்காவாக எடிட் பண்ணுறோன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதுமாரி நம்மளுக்கு சைஸ் கிடச்சோன்னா நம்ம ஃபோன் ஃபுல்லாகவே கிடைக்கும் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடே ஃபோட்டோக்குள்ளே போயிட்டு இப்போ நம்மளுக்கு தேவையான ஃபோட்டோவை நம்ம எடுத்துப்போம். நான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ளூ கலர் இமேஜ் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கலர் வேணால் இமேஜ் எடுத்துக்கலாம். எப்படியும் பேக்ரவுண்டு கொஞ்சம் டிம்மாக செட் பண்ணிங்க, பிரைட்டாக செட் பண்ணாதீங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபாண்ட்லாம் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பிரைட்டாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் பேக்ரவுண்டை டிம்மாக செட் பண்ணிங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணே போனீங்கன்னா அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா HUEன்னு இருக்கும், யுகின்னு, அதுக்குள்ளே போயிருங்க. அதில் போய்ட்டு நம்ம கலர் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெட் கலரு இல்லை எல்லோ கலர் அதுமாரி நம்ம செட் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கலர் ஆப்ஷன் இருக்கும். கலர் ஆப்ஷன்னா நம்ம அங்கே ஒரு டாட் மாரி இருக்கும். அந்த டாட்டை நம்ம கீழே இழுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு கலர் கிடைக்கும். அதே மேலே இழுத்தோம்னா அதுக்கு ஒரு கலர் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கோல்டன் கலரில் கிடச்சிருக்கு. இதுமாரி கூட பண்ணலாம். கேமிங் சேனலாக இருந்தால் இதுமாரி பண்ணால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம இப்போ ஒரு எடிட்டிங் சேனல்னால நம்ம இப்போ மேலே தூக்குனா நம்மளுக்கு நிறைய கலர் கிடைக்கும். ஒரு எல்லோ ரெட் அந்த கலரில் எடுத்துப்போம். இப்போ எடுத்துட்டோன்னே அந்த கலரை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்குதுன்னு சொன்னால் அதனால் பிரைட்னஸில் போய்ட்டு நம்ம பிரைட்னஸை கம்மி பண்ணிக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த பிரைட்னஸில் போய்ட்டு நம்ம எப்படின்னா அந்த டாட்டை பிடிச்சி நம்ம கீழ்ப்பக்கமாக எடுத்தோம்னா நம்மளுக்கு ஃபுல்லாக கம்மியாயிடும். அதுமாரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அதுமாரி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பிரைட்னஸ்ஸு கீழே இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா நம்மளுக்கு இதுலேயும் பிரைட்னஸை கம்மி பண்ணிக்கலாம். அதேமாரி நீங்கள் கரெக்டாக கம்மி பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலரே நல்லாயிருக்கும். இதே நீங்கள் எந்த கலர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். கலர்லாம் விஷயம் இல்லை நண்பா, எந்த கலர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பிரைட்னஸை கொஞ்சம் கம்மி பண்ணி சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப அடித்த மாரி இருந்தால் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. நம்ம ஃபாண்ட்டு நிறைய ஆட் பண்ணுறதுலாம் நம்மளுக்கு டிம்மாக தெரியும். அதனால் நீங்கள் பேக்ரவுண்டை பிரைட்னஸை கம்மி பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிளுக்கு நான் இது ஆயுத பூஜை பேனர் டிசைன் எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு தெரியும். என்னடா இது வந்து தீபாவளியே வருது, இப்போ ஆயுத பூஜை பேனர் டிசைன் வச்சு பண்ணுறாங்க. இப்போ இது சும்மா சாம்பிளுக்கு தான் நண்பா. அதனால் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பிக்சரை எடுத்துக்கிறேன். நீங்களும் எதனா ஒரு சாதாரண பிக்சர் எடுத்துங்க. நீங்கள் எடிட் பண்ண பிக்சரை கூட எடுத்துக்க இப்படி வச்சிங்க. இது வந்து நம்மளுக்கு அந்த லெஃப்ட் சைடு கார்னரில் செட் பண்ணிங்க, இல்லை ரைட் சைடு கார்னரில் கூட செட் பண்ணிங்க. இதுமாரி நம்ம ஃபோட்டோவை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பார்டர் மாரி அழகாக தெரியணும் இமேஜ். அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதுமாரி நம்ம கரெக்டாக செட் பண்ணிப்போம். செட் பண்ணிட்டோன்னே அதை கரெக்டாக ஃபோட்டோவை நம்மளுக்கு பார்க்குறதுக்கு டிஸ்பிளே ஆகணும். அதுமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிங்க. செட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ டெஸ்ட்டுக்குள்ளே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டெஸ்ட்டுக்குள்ளே போய்ட்டு நம்ம என்ன இப்போ டைப் பண்ணணுமோ அதை நம்ம டைப் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹவு டு எடிட் டெம்ப்ளைன் நான் இதில் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த ஆயுத பூஜைக்கு அதுக்கு நான் போடலை. இப்போ ஹவு டு எடிட் டெம்ப்ளைன் நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். அதனால் நீங்கள் அந்த ஃபாண்ட்டை நான் போட்டு எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஹவு டுன்னு நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன்.
இதுமாரி நம்ம கரெக்டாக பண்ணிவிட்டு இதில் டிஃபால்ட்டாக நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது, அதிலே நம்ம சூஸ் பண்ணிப்போம். நம்ம இதுக்குன்னு தனி ஃபாண்ட்ஸ்லாம் எடுக்க தேவையில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிஃபால்ட்டாக நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து நான் ஒரு ஃபாண்ட்டை எடுத்துக்கிறேன். இந்த ஃபாண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போல்டாக தெரியும். அந்த வேர்டு நல்லா போல்டாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா டபுள் டேப் அந்த நம்ம ரைட் பண்ண வார்த்தை அதை எடுத்துக்கிட்டேன்னா அதை நம்ம கேப் லெட்டரில் இப்போ மாற்றிக்கணும் அந்த வேர்டை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அவுட் டு எடிட் அதை கேப் லெட்டரில் மாற்றிக்கிறேன். இதுமாரி நம்ம கேப் லெட்டர் அந்த ஷிஃப்ட் பட்டன் அமுத்தினா நம்மளுக்கு கேபிட்டல் லெட்டரில் வரும். இதுமாரி நம்மளுக்கு வந்துடுச்சு. இப்போ அவுட் டூன்னு நான் இதை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இதை எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த மேலே செட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் கீயை செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம டெம்ப்ளைன் நிறைய பேருக்கு பிடிச்சி போயிடுச்சு. ஏன்னா நீங்கள் எடிட் பண்ணுற டெம்ப்ளைன் நல்லா இருக்குதுன்னு நிறைய பேர் சொன்னீங்க. அதனால் நம்ம டெம்ப்ளைன் எப்படி எடிட் பண்ணுறோமோ அதேமாரி எடிட் பண்ணுறோம். அதுக்கு நான் மேலே கேப் போடுவேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன ஆப்பில் வச்சு எடிட் பண்ணுறோமோ அந்த ஆப் மேலே நான் அந்த சிம்பிள் போடுவேன். அதனால் நீங்கள் மேலே கொஞ்சம் கேப் விட்டுங்க. நம்ம எந்த ஆப்பை வச்சு போட போகிறோமோ அந்த ஆப்பை நீங்கள் கரெக்டாக வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே கலர்ஸ் மல்டி கலர்ஸ் எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுமாரி நீங்கள் கலருக்குள்ளே போயிட்டிங்கன்னா அதில் கிரேனட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு இதுக்கு ஒயிட் கலர் இருக்கும். அதை நீங்கள் ஒயிட் கலர்லேயே இருக்கட்டும், நீங்கள் பிளாக் கலரில் எடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலரில் போயிட்டு கலரை மாற்றிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பேக்ரவுண்டு நம்ம ரெட் கலரில் செட் பண்ணிக்கிறோம். அதனால் நம்ம ரெட் கலரில் இதுமாரி நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கணும் நம்மளுக்கு பேக்ரவுண்டு அளவுக்கு கரெக்டாக இருக்குதான்னு. ஏன்னா நம்மளுக்கு அந்த வேர்ட்ஸ் முக்கியம். நம்மளுக்கு வேர்ட்ஸை பார்த்து நிறைய பேர் உள்ளே வருவாங்க. இதுமாரி அவங்க என்ன சொல்கிறாங்களோ வீடியோவில் அந்த வேர்ட்ஸை வெளியே நம்ம அவங்க சொல்லியிருப்பாங்க. இதுமாரி இந்த வீடியோவில் நான் இதை பற்றி சொல்கிறேன்னு அவங்க அதனால் சொல்லியிருப்பாங்க. அதனால் வேர்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுமாரி நீங்கள் எல்லோ கலர் கூட சூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த கிரானைட்குள்ளே போய்ட்டு தான் மல்டி கலர் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் அதுமாரி யூஸ் பண்ணிக்கணும்பா. இப்போ யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ டெம்ப்ளைன் நம்ம எடிட் பண்ண போகிறோம். அவுட் டு எடிட் டெம்ப்ளைன் தான் போடுறது. ஃபஸ்ட்டு எடிட்டுன்னு செட்டுன்னு பண்ணுவோம். அவுட் டு செட்டு டெம்ப்ளைன்னா நம்ம டெக்னு சேனல் மாரி வந்துடும். அதனால் எடிட்டுங்கன்னு போட்டுப்போம். இப்போ அவுட் டு எடிட்னு போட்டுப்போம். இப்போ எடிட் போட்டுட்டு அதை எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக வந்து அந்த அவுட் டு இருக்குதுல்ல அது கீழே கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிங்க. இது ஒயிட் கலரில் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் பார்க்குறது நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட் கலராக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அது ஒரு மல்டி கலரில் இருக்கும் அவுட் டு. அதுக்கப்புறம் எடிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒயிட் கலரில் இருக்கும். அதே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதை சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணி நடு சென்டரில் கரெக்டாக செட் பண்ணிங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுமாரி நீங்கள் செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த அவுட் டூவை ஃபஸ்ட்டு டூப்ளிகேட் பண்ணிங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு வாட்டி அந்த கலர் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம அவுட் டூ எப்படி டூப்ளிகேட் பண்ணுறதுன்னா இந்த லெஃப்ட் சைடு கார்னரில் அந்த புக் அடிக்க வச்ச மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் டூப்ளிகேட்னு ஒன்று தேர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இதுமாரி வந்துடும். அதில் அவுட் டூவை நீங்கள் ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன டைப் பண்ண போகிறோமோ அதை நம்ம டைப் பண்ணிப்போம். இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நம்மளுக்கு அந்த ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டர்லேயே இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிங்க. செட் பண்ணிவிட்டு நம்ம மேலே டிக்கே இருக்கும் அதை கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுமாரி செட் பண்ணிவிட்டு அதை எடிட்டுக்கு கீயை கரெக்டாக செட் பண்ணிப்போம். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எடிட்டுக்கு கீயை இப்படி நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த ரைட் சைடில் கொஞ்சம் இடிக்கிற மாரி இருக்கும். அதில் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த வேர்டு நம்மளுக்கு கிளியராக தெரியணும். ஏன்னா அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நிறையா பேர் வியூவர்ஸ் எல்லாருமே அந்த வேர்ட்ஸை பார்த்துட்டு உள்ளே வருவாங்க. நம்ம வீடியோவில் என்ன சொல்ல வரோமோ அதை நம்ம டெம்ப்ளைனில் சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுமாரி நம்ம செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் நான் இதுமாரி ஒரு ப்ரெஷ் இமேஜ் எடுத்துக்கிறேன். இந்த ப்ரெஷ் இமேஜ் நான் எல்லாம் இதுலேயும் போட்டிருப்பேன். இன் மொபைல்னு போடுவேன். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ப்ரெஷ் இமேஜ் எடுத்துக்கணும். அதுக்கு எஃபெக்ட்குள்ளே போயிட்டிங்கன்னா அதில் கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பிளாக் அண்ட் ஒயிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு போய்ட்டு அமௌண்ட்டை ஃபுல்லாக 100 செட் பண்ணுறேங்க. எதுக்கு 100 செட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒயிட் கலரில் அந்த இமேஜ் தேவை. அதனால் 100 செட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இதுமாரி கிடைக்கும். செட் பண்ணிட்டோன்னே அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இதுமாரி நான் கீழே செட் பண்ணிக்கிறேன். இதோட நான் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்லாம் லிங்க் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது நண்பா. அதனால் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ண மறக்காதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. அதில் எல்லாமே டாக்குமெண்ட் ஃபைலில் நான் சென்ட் பண்ணியிருக்கேன். எல்லாம் HD குவாலிட்டியில் இருக்கும். நீங்கள் அதனால் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுமாரி நம்ம செட் பண்ணிட்டோன்னே இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணுறேங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து நான் சிம்பிளாக ஒரு டெம்ப்ளைன் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். இதே நம்ம ரொம்ப கிராண்டாக பண்ணலாம். ஆனால் டெம்ப்ளைனுக்கே அவ்வளோ நேரம் ஆகக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு நிறையா வேலை இருக்கும் அந்த இதெல்லாம் நம்ம எடிட் பண்ணுறது. அதனால் டெம்ப்ளைன்லேயே நம்ம அவ்வளோ நேரம் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வீடியோ ஒரு 2-3 நாள் ஆகும் அதை ரெடி பண்ணுறதுக்கே. அதனால் நீங்கள் இதுமாரி இன் மொபைல் செட் பண்ணிவிட்டு அதில் நம்ம பிளாக் கலர் கொடுத்துப்போம். ஏன்னா அந்த ஒயிட்டுக்கு பிளாக் தான் கரெக்டாக இருக்கும். இதுமாரி நம்ம செட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக எடுத்துன்னு வந்துட்டு இந்த ப்ரெஷ்ஷு ஷேடோவுக்கு இருக்குதுல்ல அந்த ஸ்டார்டிங் ப்ரெஷ்லேருந்து நம்ம கரெக்டாக செட் பண்ணிப்போம். இப்போ பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக உங்களுக்கு டெம்ப்ளைன் எடிட் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் என்ன போடணும்னு கேட்டிங்கன்னா இதுமாரி நம்ம பிக்சார்ட் லோகோ இந்த பிக்சார்ட் லோகோவும் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கணும். அதனால் பிக்சார்ட் லோகோவும் நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க டெலிகிராம் சேனலில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்சார்ட் லோகோவை நான் எடுத்துகிட்டு
நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நான் என்ன ஆப்பில் எடிட் பண்ணுறேன்னா அந்த ஆப்பு மேலே சிம்பிள் போடுவேன். இதுமாரி நான் அந்த பிக்சார்ட் லோகோ மேலே சிம்பிள் போட்டு அதுக்கப்புறம் ஏரோ மார்க்கு, இந்த ஏரோ மார்க்கு நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். அந்த ஏரோ மார்க்கில் போய்ட்டு யுகின்னு போயிருங்க. அந்த அட்ஜஸ்ட்டில் போய்ட்டு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இப்போ அந்த பேக்ரவுண்டு கலரு ரெண்டும் ஒரே மாரி இருக்கும். அதனால் நம்ம அந்த டெஸ்ட் கலரில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த டெஸ்ட் கலரில் அந்த சூஸ் பண்ணால் அந்த அட்ஜஸ்ட்டில் போய்ட்டு யுகின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுமாதிரி நம்ம சூஸ் பண்ணிவிட்டு மொபைல்லேருந்து அந்த ஏரோ மார்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம அந்த போஸ்டரில் அந்த டிசைன்லாம் காட்டுறோம். ஏன்னா அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மொபைலில் பண்ணிக்கிறாங்க இந்த டிசைன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம அதனால் நீங்கள் அதுமாரி கரெக்டாக செட் பண்ணிங்க. செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதுனா நீங்கள் டைட்டில் எதனா தரணும்னா, இப்போ நான் வந்து ஆல் மெட்டீரியல் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். எதுக்குன்னா நம்ம இப்போ அங்கே கீழே கேப் இருக்குது. டெம்ப்ளைனில் வந்து கொஞ்சம் கீழே கேப் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது. ஏன்னா ஒரு இதாக இருக்காது. இப்போ நம்ம இந்த ஆல் மெட்டீரியல் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷனாக எல்லா மெட்டீரியல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இதுமாரி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே ஃபாண்ட்ஸில் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் போய் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளைன் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் இப்போ மக்களை கொஞ்சம் பார்த்தோன்னே அந்த டச் பண்ணி பார்க்கணுன்னு தோணும். அதனால் நீங்கள் இதுமாரி கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளைன் எப்படி எடிட் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நண்பா. இதுமாரி நீங்கள் கரெக்டாக அதை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதுல தான் இருக்குது. இது வந்து நான் யூஸ் பண்ணுற டெம்ப்ளைன் நான் இப்படி தான் யூஸ் பண்ணுறேன் நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் யூஸ் பண்ணுற டெம்ப்ளைன் உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணதுன்னு சொல்லி தந்திருப்பேன் நண்பா. இதுமாரி தான் டெலிகிராம் சேனலில் கேட்டிருந்தாரு. நீங்கள் யூஸ் பண்ணுறமே அப்படியே அதேமாரி எப்படி எடிட் பண்ணதுன்னு தான் சொல்லியிருந்தாரு. நான் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் இது தான் நண்பா. நீங்கள் இதை பார்த்துட்டு ஈஸியான முறையில் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரே ஒரு லைக் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு எடிட்டிங் வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கப்புறம் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபாலோ பண்ணி அதில் ப்ரைவேட்டாக கூட மெசேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. அதில் தான் எல்லா மெட்டீரியல் லிங்க் இருக்குது. நீங்கள் அது ஈஸியான முறையில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது எந்தமாரி வீடியோ போடலான்னு மறக்காமல் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம.